எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வீட்டில் பிள்ளை குட்டி இருக்கோ இல்லையோ, ஆனால் வீட்டுக்கு வீடு 2 நாய்க்குட்டி இருக்குது. வீட்டுக்கு 2 நாய்க்குட்டி இருக்குது, தெருவுக்கு 10 15 நாய்க்குட்டி இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த நாய் தான் பிரச்சனை. தெரு நாயெல்லாம் தேவையா வேணாமா இல்லையான்னு மக்களோட குழப்பமாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறோம். தெரு நாய் நாட்டுக்கு அவசியமா, வீட்டுக்கு அவசியமானு, முக்கியமாக தெருவுக்கு அவசியமானு கேட்க போகிறோம். வாங்க போய் கேட்போம். அண்ணே வணக்கம். என்ன ரியாக்ஷனை காணும், காது கேட்காதோ? அண்ணே வணக்கண்ணே. யாரப்பா நீ? ஏன் காதுல வந்து கத்திட்டு கிடக்கா? ஏண்ணே, நான் வீட்டுக்குள்ள வர்றது கூட தெரியாம அப்படி என்னன்னு பேப்பர்ல படிக்கிறீங்க? அப்படி என்ன முக்கியமானது போட்டிருக்கான்? அது ஒண்ணும் இல்லை தம்பி. நேற்று ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு நைட்டு தனியாக ரோட்டில் வந்துட்டு இருந்திருக்கா. ஒரு குடிகார பைய அவகிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். இது கூட பரவாயில்ல. போன வாரம் ஒயின் ஷாப் கடையில் 2 பேர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் பீர் பாட்டில் உடைச்சி அவன் வயிற்றுல சொருகி விட்டான். இதில் என்ன கொடுமைன்னா, அண்ணங்காரன் குத்திருக்கான். குத்து வாங்கினவன் தம்பிக்காரன். ஏண்ணே, போதையில இருந்தா அண்ணன் தம்பி கூட அடையாளம் தெரியாது? போதையில் இருக்கிறவனுக்கு தம்பி 70 வயசு பாட்டி கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி பாரு, ஒருத்தன் கஞ்சாவை போட்டுக்கிட்டு 70 வயசு பாட்டிக்கிட்ட பாலியல் பலாத்காரம் செய்ய பார்த்துருக்கான். ஆமாம் தம்பி, நீ எதுக்கு வந்த? நானா? அண்ணே, நான் ஒரு பஞ்சாயத்துக்காக வந்தேண்ணே. இங்கே வந்து பார்த்தா இங்கே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ இந்த தெரு நாயெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது விஷயமா உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து கேட்கலான்னு வந்தேன். ஆனால் ஒழிக்க வேண்டியது தெரு நாயில் போல இருக்குது. தெரு நாய் கூட பரவாயில்லண்ணே, எப்போ வெறி பிடிச்சா தான் கிடைக்கும். இந்த மாதிரி போதையில் அலையிற ஆசாமியை போதை போட்டாலே தப்பு பண்ணுறாங்க. இந்த வெறி நாயை அழிக்கணும்னு நினைக்கிற அரசாங்கம் இந்த மாதிரி போதையில் வெறி பிடிச்ச அலையிற மனுஷங்களையும் ஒழிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போடலாம். வெறி பிடிச்ச மிருகங்களை ஒழிக்கிற அரசாங்கம் இந்த போதையால் மிருகமாக மாறுற மனுஷனையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்து.